my channel. இன்னைக்கு நம்ம வீடியோல ஃபேமிலி கேரேஜ் பத்தி தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். என் வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு நிறைய பேர் என்கிட்ட கேட்டீங்க, ஃபேமிலி கேரேஜ்னா என்ன, அது எப்படி லேடிஸால கப்பல்ல போக முடியும், இதெல்லாம் அலௌடா, அங்க போய் என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி நிறைய क्वेश्चंस எனக்கு வந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோட வீடியோஸ்ல இன்ட்ரெஸ்ட் காட்டினதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இப்போ நம்ம ஃபேமிலி கேரேஜ்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். நார்மலா ஃபாரின்ல ஒர்க் பண்ற பல பேருக்கு அந்த கண்ட்ரியோட ரூல்ஸ் படி அவங்க ஃபேமிலியையும் அந்த கண்ட்ரிக்கு கூட்டிட்டு போறதுக்கான ஒரு ரைட்ஸோ வீசாவோ இது எல்லாமே கிடைக்கும். ஸோ அவங்க ஃபேமிலியை அங்க கூட்டிட்டு போய் அவங்க கூடயே வச்சுக்கலாம். அவங்க ஃபேமிலியும் ஏதாவது வேலை தேடுறதா இருந்தா தேடிக்கலாம். ஆனா மர்ச்சன்ட் நேவியை பொறுத்த வரைக்கும் இது ஒரு லோன்லியான கெரியர். நம்ம கணவர் செயிலிங் போயிட்டாருன்னா 6 மாசத்துக்கு அவரால் திரும்பி வர முடியாது, நம்மளால அவங்கள பார்க்க முடியாது. ஸோ இந்த மாதிரி நிறைய கஷ்டமான விஷயங்கள் மர்ச்சன்ட் நேவில இருக்கிறதுனால ஃபேமிலி கேரேஜ் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. சில கம்பெனிஸ் தான் ஆரம்பத்துல இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறமா இப்போ ஆல்மோஸ்ட் எல்லா கம்பெனிஸும் ஃபேமிலி கேரேஜ் அலோவ் பண்றாங்க. ஆனா ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஒரு கம்பெனிக்கும் மாறுபடும். இப்போ என் கணவர் ஒர்க் பண்ற கம்பெனிஸ்ல இருக்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வேற, அவர் ஃப்ரெண்ட்ஸ் ஒர்க் பண்ற கம்பெனிஸ்ல இருக்கிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வேற. ஸோ இது எல்லாமே கம்ப்ளீட்லி கம்பெனி டு கம்பெனி மாறுபடும். இப்போ காமனா இப்போ ஃபேமிலி கேரேஜ்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம கணவர் செயிலிங் போற டைம்ல கொஞ்ச நாளைக்கு நம்மளும் அவங்க கூட சேர்ந்து செயிலிங் போலாம். நமக்கு அதுக்கான வீசா இருக்கணும், நமக்கான எல்லா ப்ராப்பர் டாக்குமெண்ட்ஸும் இருக்கணும். சோ அது எல்லாமே நம்ம முன்னாடியே அப்ளை பண்ணணும். ஸோ ஃபேமிலி கேரேஜ்க்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அந்த செயிலர் கம்பெனி கிட்ட பாஸ்போர்ட்டை கொடுப்பாங்க ரெடினஸ்க்காக. ஸோ அவருடைய பாஸ்போர்ட்டோட சேர்த்து குழந்தையோட பாஸ்போர்ட்டும் மனைவியோட பாஸ்போர்ட்டும் கொடுப்பாங்க. ஸோ அவங்க பாஸ்போர்ட் வெரிஃபிகேஷன்லாம் பண்ணிட்டு ஓகே ஃபைன், பாஸ்போர்ட்ல எந்த பிரச்சனையும் இல்லைன்னு அவங்க கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறமா கப்பல் எந்த கண்ட்ரிக்கு போகுதுன்னு பார்ப்பாங்க. அந்த கண்ட்ரிக்கு தேவையான வீசாவை அப்ளை பண்ணுவாங்க. ஸோ சில கப்பல் ஒரு கண்ட்ரில இருந்து இந்த கண்ட்ரிக்கு தான் போகும்னு நம்மளால டெஃபினட்டா சொல்ல முடியும். ஆனா சில கப்பல் ஒரு கண்ட்ரில இருந்து எந்த கண்ட்ரி போகும் நம்மளால சொல்லவே முடியாது. அந்த கப்பல் அந்த கண்ட்ரில இருந்து கிளம்பும் போதுதான் எந்த கண்ட்ரிக்கு போகுதுங்கிற இன்ஃபர்மேஷனே நமக்கு கிடைக்கும். சோ அந்த மாதிரி நேரத்துல பல கண்ட்ரீஸ்க்கு நம்மளால வீசா எடுக்க முடியாது. நமக்கு தெரிஞ்ச சில காமனான கண்ட்ரீஸ், கண்டிப்பா வீசா இருக்க வேண்டிய கண்ட்ரீஸ்க்கு நம்ம வீசா எடுத்தே ஆகணும். சோ அந்த வீசாவை கம்பெனியே அப்ளை பண்ணிடுவாங்க. ஆனா இந்த வீசா காஸ்ட் எல்லாமே நீங்க தான் பேர் பண்ணணும். சோ ஃபேமிலி கேரேஜ்னு வந்துட்டாலே அந்த காஸ்ட்டை முழுக்க முழுக்க நம்ம தான் பேர் பண்ணணும். சோ வீசா அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா நமக்கு வீசா கிடைச்சதுக்கு அப்புறம் நம்ம மெடிக்கல் டெஸ்ட் போகணும். ஸோ யூஸ்வலி அந்த செயிலர் மட்டும் தான் மெடிக்கல் டெஸ்ட் போவாங்க. ஆனால் இப்போ ஃபேமிலியை கூட்டிட்டு போறதுனால மனைவியும் குழந்தையும் கூட மெடிக்கல் டெஸ்ட் போகணும். ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு ஐசைட் டெஸ்ட் எடுப்பாங்க, பிரெக்னன்சி டெஸ்ட் எடுப்பாங்க, அதுக்கப்புறம் சுகர், கொலஸ்ட்ரால், பிபி இது எல்லாமே செக் பண்ணுவாங்க. குழந்தையா இருந்தனா வேக்சினேஷன் எல்லாம் போட்டாச்சான்னு செக் பண்ணுவாங்க. அண்டர்லைன் கண்டிஷன்ஸ் ஏதாவது இருக்கா, அலர்ஜி ஏதாவது இருக்கா, ஆக்சிடென்ட்ஸ் ஏதாவது நடந்துச்சா, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் செக் பண்ணுவாங்க. அப்புறம் நம்ம சி செக்ஷன்ல டெலிவர் பண்ணியிருந்தா அந்த ஆப்ரேஷன்னால நமக்கு ஏதாவது சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கா, அந்த மாதிரி பல விஷயங்கள்லாம் செக் பண்ணுவாங்க. சோ இந்த மெடிக்கல் டெஸ்ட்லாம் நம்ம கிளியர் பண்ணி மொத்தமா பாஸ் ஆனதுக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் அந்த செயிலரை தான் செயிலிங் அனுப்புவாங்க. இப்போ என் கணவர் ஒர்க் பண்ற கம்பெனில சேர்ந்து செயிலிங் போற சான்சஸ் ரொம்பவே கம்மி. அது இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் நாங்க செயிலிங் போகும்போது அவர் மட்டும் தான் ஃபர்ஸ்ட் போனாரு. அப்புறம் ஒரு 2 மாசம் கழிச்சு நானும் குழந்தையும் போய் ஜாயின் பண்ணிக்கிட்டோம். ஆனா 2வது தடவை நாங்க செயிலிங் போகும்போது 3 பேரும் சேர்ந்தே போனோம். ஸோ இந்த மாதிரி கப்பலுக்கு கப்பல் அது மாறுபடும். பிளஸ் ஒரு கப்பல்ல நம்ம ஃபேமிலி கேரேஜ் போகணும்னா அந்த கப்பலுக்கு ஓனர்னு ஒருத்தர் இருப்பாரு. அந்த ஓனரோட பெர்மிஷனும் கண்டிப்பா தேவை. ஏன்னா அந்த கப்பல் அவருடையது. அவரோட கப்பல்ல நம்ம எக்ஸ்ட்ராவா ஃபேமிலியை கூட்டிட்டு போறோம்னா அதுக்கு அவருடைய பெர்மிஷன் கண்டிப்பா தேவை. அதுக்கப்புறமா கப்பல்ல ஏற்கனவே கேப்டன் இருப்பாரு. சோ கேப்டனோட பெர்மிஷன் கண்டிப்பா தேவை. சோ இது முழுக்க முழுக்க கம்பெனியை பேஸ் பண்ணி மட்டும் இல்ல, கேப்டனோட பெர்மிஷனும் தேவை, ஓனரோட பெர்மிஷனும் தேவை. எல்லாருமே அக்செப்ட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம கப்பலுடைய லைஃப் போட் கெபாசிட்டியை செக் பண்ணணும். லைஃப் போட் கெபாசிட்டி ஒரு கப்பலுக்கு பாத்தீங்கன்னா 25 தான். சோ இப்போ எல்லா கப்பல்லையும் ஒரு லைஃப் போட் இருக்கும். அந்த லைஃப் போட்ல மொத்தமா 25 பேர் தான் உட்கார முடியும். ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்துருச்சுன்னா அந்த லைஃப் போட்ல தான் நம்ம எஸ்கேப் ஆக முடியும். சோ 25 பேருக்கு மேல கப்பல்ல ஆட்கள் இருந்தாங்கன்னா அவங்கள அந்த லைஃப் போட்ல ஏத்த முடியாது. சோ ஒரு கப்பல்ல எத்தனை பேர் பயணம் பண்றது அப்படிங்கறத முடிவு பண்றதே இந்த லைஃப் போட் கெபாசிட்டி தான். சோ லைஃப் போட்ல 25 பேர் தான்
தான் உட்கார முடியுங்கிற கெப்பாசிட்டி இருந்துச்சுன்னா கப்பல்ல வந்து 25 பேர் தான் பயணம் பண்ண முடியும். ஏற்கனவே அந்த கப்பல்ல 25 க்ரூ இருந்தாங்கன்னா எங்களால எக்ஸ்ட்ராவா போய் ஜாயின் பண்ண முடியாது, ஏன்னா எங்களுக்கு அங்க இடம் கிடையாது. சோ சில கப்பல்ல வந்து 22 க்ரூ தான் இருப்பாங்க, ஒரு 3 பேர் கம்மியா இருப்பாங்க. அந்த மாதிரி நேரத்துல நானும் குழந்தையும் போய் ஜாயின் பண்ணிக்கலாம். சோ இந்த மாதிரி தான் நடந்துச்சு. 2 கப்பல்லையுமே 22 பேர் தான் இருந்தாங்க. சோ நாங்க எக்ஸ்ட்ராவா போய் ஜாயின் பண்ணிக்கிட்டோம். ஆனா அன்பார்ச்சுனேட்லி 2வது கப்பல்ல வந்து நாங்க 2 போர்ட் போனதுக்கு அப்புறமா உக்ரைன் கண்ட்ரில இருந்து 3 க்ரூ எக்ஸ்ட்ராவா வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க. சோ அவங்க வேலைக்காக வந்ததுனால அவங்கள டினை பண்ண முடியாது. நாங்க வந்து சும்மா டூர்க்காக போனதுனால எங்களை இறக்கி விட்டுட்டாங்க, நாங்க இந்தியாவுக்கு வந்துட்டோம். சோ இந்த மாதிரி தான் நடக்கும். லைஃப் போட் கெப்பாசிட்டிங்கிறது ரொம்பவே முக்கியம். ஸோ ஃபேமிலி கேரேஜை பொறுத்த வரைக்கும் அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளைட் டிக்கெட்ஸ். ஃப்ளைட் டிக்கெட்ஸ் வந்து இந்தியாவிலேருந்து நம்ம வேற கண்ட்ரிக்கு போய் அங்கேருந்து நம்ம டாக்ஸியில் போர்ட்டுக்கு போகணும். ஸோ அதுக்கு வந்து ஏஜென்சி ஃபீஸ் எல்லாம் நம்ம பே பண்ணணும். இந்த ஏஜென்ட் வந்து நம்மளை பத்திரமா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போய் சேர்ப்பாங்க. ஸோ நம்மளே ஓனாக யாரையுமே காண்டாக்ட் பண்ணக்கூடாது, நம்ம இஷ்டத்துக்கு நம்ம டாக்ஸியில் ஏறி போகக்கூடாது. கம்பெனி வந்து எந்த ஏஜென்ட் அனுப்புகிறாரோ அந்த ஏஜென்ட் டிபெண்ட் பண்ணி தான் நம்ம இருக்கணும். ஸோ அந்த ஏஜென்ட்டுக்கு ஏஜென்சி ஃபீஸ் பே பண்ணணும், டாக்ஸி ஃபீஸ் பே பண்ணணும், அதுக்கப்புறம் ஃப்ளைட் டிக்கெட்ஸ் பே பண்ணணும். திருப்பி நம்ம அந்த கண்ட்ரில இருந்து இந்தியா வரதுக்கு மறுபடியும் ஏஜென்ட் தான் நமக்கு கோஆர்டினேட் பண்ணுவாங்க. சோ திருப்பி நம்ம ஏஜென்சி ஃபீஸ் பே பண்ணணும், ஃப்ளைட் டிக்கெட்ஸ் பே பண்ணணும், டாக்ஸி சார்ஜஸ் பே பண்ணணும். இந்த மாதிரி பல பேமெண்ட்ஸ் எல்லா இடத்துலயுமே இருக்குங்க. சோ இதுக்காகவே நிறைய பேர் ஃபேமிலி கேரேஜை அவாய்ட் பண்ணுவாங்க. சில கம்பெனியில வந்து 1 வேக்கு மட்டுமே கம்பெனி வந்து ஸ்பான்சர் பண்ணுவாங்க, இன்னொரு வே வந்து அவங்க தான் பே பண்ணிக்கணும். ஆனா என் கணவர் ஒர்க் பண்ற கம்பெனியில பாத்தீங்கன்னா 2 வேஸுமே நாங்க தான் பே பண்ணிக்கணும். எல்லா எக்ஸ்ட்ரா சார்ஜஸும் நாங்க தான் பேர் பண்ணிக்கணும். ஹோட்டல் செலவு, அப்புறம் ஃபிளைட் செலவு, டிராவல் செலவு எல்லாமே நாங்க தான் பேர் பண்ணிக்கணும். ஸோ இது வந்து ஒரு மேஜர் டிராபேக்கா இருக்கிறதுனால நிறைய பணம் இதுல செலவாகிறதுனால நிறைய பேர் ஃபேமிலி கேரேஜ் கூட்டிட்டு போக விரும்ப மாட்டாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி. சோ இதுல வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சில தருணங்கள்ல ரேர் கேசஸ்ல தான் கணவரோட சேர்ந்து நம்மளால பயணம் பண்ண முடியும். என்னோட வீடியோல ஏற்கனவே நீங்க பாத்திருப்பீங்க, நான் போகும்போதும் தனியா தான் போயிருந்தேன், வரும்போதும் தனியா தான் வந்திருந்தேன். அண்ட் செகண்ட் டைம் நான் செயிலிங் போனப்ப கூட நான் இட்டலியில இருந்து தனியா தான் இந்தியாவுக்கு வந்தேன், அதுவும் ஒரு சின்ன குழந்தைய கூட்டிட்டு நான் வந்தேன். சோ இந்த மாதிரி நேரத்துல நம்ம தெரியாத ஒரு ஊர்ல தெரியாத ஹோட்டல்ல நம்ம தங்க வேண்டியது இருக்கும். அங்க இருந்து நமக்கு யாருன்னே தெரியாத ஏஜென்ட்டை டிபெண்ட் பண்ணி நம்ம ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போக வேண்டியது இருக்கும். அண்ட் ஃபிளைட் டிராவல் ஃபுல்லாவே நம்ம தனியா செய்ய வேண்டியது இருக்கும். ஃபிளைட் டிராவல்லாம் பாத்தீங்கன்னா 23 மணி நேரம் 24 மணி நேரம் அப்படியே கண்டினியூஸ் டிராவலா இருக்கும். ஸோ நடுவில் நமக்கே ரொம்ப டயரிங்கா இருக்கும் போது குழந்தைக்கு ரொம்பவே டயரிங்கா இருக்கும். இந்த மாதிரி சில டிஃபிகல்டிஸ்லாம் நம்ம தனியா ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். இந்த எந்த சிச்சுவேஷன்லயுமே கணவரால நமக்கு ஹெல்ப்பே பண்ண முடியாது. அண்ட் கம்பெனியாலையும் நடுவில் வந்து எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியாது, ஏன்னா ஏற்கனவே நம்ம ஒரு ப்ராசஸ்ல போயிட்டு இருக்கோம். கம்பெனி ஏற்கனவே ஏஜென்ட் வந்து நமக்கு அலாட் பண்ணிட்டாங்க. சோ இது எல்லாமே ஏஜென்ட் கையில தான் இருக்கு. நம்ம தான் தைரியமா அடுத்தடுத்த ஸ்டெப் மூவ் பண்ணணும். நம்ம வேற கண்ட்ரில இருக்கும் போது திடீர்னு யாராலையுமே நமக்கு ஹெல்ப் பண்ண முடியாது. சோ இந்த மாதிரி சில டிஃபிகல்டிஸ் இருக்கிறதுனாலயும் வந்து ஃபேமிலி கேரேஜ் வந்து ரொம்ப பாப்புலரா இல்ல. ஆனா இப்ப இருக்கிற டைம்ஸ்ல வந்து நார்த் இந்தியன்ஸ்லாம் நிறைய ஃபேமிலி கேரேஜ் எடுத்துட்டு வராங்க, ஒய்ஃபை கூட்டிட்டு வராங்க, குழந்தைய கூட்டிட்டு வராங்க. ஆனா நான் பார்த்த வரைக்குமே வந்து நம்ம தமிழ் ஆட்கள் அண்ட் பேசிக்கலி சவுத் இந்தியன்ஸ் வந்து ஃபேமிலி கேரேஜ் கூட்டிட்டு வரதுக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் காட்டுறது இல்ல. கப்பல் அடுத்து எந்த கண்ட்ரிக்கு போகுதுங்கிறது நமக்கு தெரியாததுனால நமக்கு ஏற்கனவே வீசா இருக்குமா இருக்காதாங்கிறதே நமக்கு தெரியாது. எனக்கு 2 தடவையும் அந்த மாதிரி தான் ஆச்சு. ஃபர்ஸ்ட் டைம் வந்து அர்ஜென்டினா போகும்போது எனக்கு வீசா இல்லை, ஸோ இறக்கி விட்டுட்டாங்க. செகண்ட் டைம் வந்து டர்க்கி போனாங்கன்னு நினைக்கிறேன், டர்க்கிக்கும் எனக்கு வீசா இல்லை, ஸோ அங்கேயும் என்னை இறக்கி விட்டுட்டாங்க. இந்த மாதிரி தான் நடக்கும். நான் இந்தியாவில இருந்து செயிலிங் போறதுக்கு முன்னாடி நான் ஒரு 4 கண்ட்ரிக்கு வீசா அப்ளை பண்ணிட்டு போனேன். பிரேசில் வச்சிருந்தேன், யூஎஸ் வச்சிருந்தேன், இட்டலி வச்சிருந்தேன், அப்புறம் இன்னொரு கண்ட்ரி ஏதோ வச்சிருந்தேன். ஸோ இந்த 4 கண்ட்ரியுமே நாங்க விசிட் பண்ணிட்டோம். 5ஆவதா கப்பல் வந்து டர்க்கி போச்சு. டர்க்கிக்கு தான் என்கிட்ட வீசா இல்லை, ஸோ எனக்கு இறக்கி விட்டுட்டாங்க. இந்த மாதிரி பல காரணங்களால நம்மள நடுவுல வந்து இறக்கி விடுற சூழ்நிலை கூட வரலாம். அந்த இடத்துல நம்ம வந்து பயப்படாம மனசுடைஞ்சு போவாம நம்ம பத்திரமா இந்தியா வந்து சேர்ந்துடலாம். நம்ம இந்தியா வரதுக்கான எல்லா உதவிகளையும் கம்பெனி செய்வாங்க. ஃபிளைட் டிக்கெட் எடுத்து கொடுப்பாங்க, ஏஜென்ட்டோட கோஆர்டினேட் பண்ணுவாங்க, நம்மள ஒரு நல்ல சேஃபான ஹோட்டல்ல தங்க வைப்பாங்க. அங்க இருந்து நமக்கு ஏர்போர்ட்ல டிராப் பண்ணுவாங்க. ஏர்போர்ட்ல டிராப் பண்ணிட்டேன்னா அதுக்கப்புறம் நம்மளே வந்து ஃபிளைட்ல ஏறி வந்துடலாம்ல, அதுக்கப்புறம் ஈஸி தான். பட் நீங்க வந்து எந்த சூழ்நிலையிலையும் பயப்படாம இருக்கணும், தைரியமா எல்லா சிச்சுவேஷன்ஸையும் ஃபேஸ் பண்ணணும். நீங்க அப்படிப்பட்ட ஒரு லேடியா இருந்தனா கண்டிப்பா நீங்க ஃபேமிலி கேரேஜ் ட்ரை பண்ணலாம்.
இந்த சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டியில இன்னொரு ஒரு ஆஸ்பெக்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஃபேமிலி கேரேஜ் போறதுக்கு முன்னாடியே இந்த ஃபேமிலி கேரேஜ் வந்து முழுக்க முழுக்க எங்களுடைய ரிஸ்க்ல தான் நாங்க போறோம் அப்படின்னு நம்ம கம்பெனிக்கு சைன் பண்ணி கொடுத்துடணும். ஸோ கப்பல்ல என்ன நடந்தாலோ, என்ன ஆக்சிடென்ட் நடந்தாலோ, இல்லைன்னா நம்ம ஹோட்டல்ல தங்கும் போது ஏதாவது நடந்தாலோ, இல்ல நம்ம டிராவல்ல ஏதாவது நடந்தாலோ எதுக்குமே கம்பெனி பொறுப்பு கிடையாதுன்னு முன்னாடியே அவங்க எழுதி வாங்கிடுவாங்க. ஸோ நம்ம சொல்ல போனோம்னா இது ஓரளவுக்கு ரிஸ்க் தான். நம்ம ரிஸ்க் எடுத்து தான் நம்ம வந்து டிராவல் பண்ணி போறோம். ஆனா நம்ம வந்து எல்லாத்தையுமே நெகட்டிவா நம்ம நினைச்சிட்டு இருந்தோம்னா நம்மளால எந்த விஷயத்தையுமே செய்ய முடியாது. நான் வந்து டோட்டலா ஒரு 4.5 months நான் சேல் பண்ணியிருப்பேன். 2 கான்ட்ராக்ட்ல நான் சேல் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் கான்ட்ராக்டே எனக்கு இந்த மாதிரி சில டிஃபிகல்டிஸ்லாம் இருந்துச்சு. ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் செகண்ட் கான்ட்ராக்ட் போனேன். பாசிட்டிவ்ஸும் இருக்கு, நெகட்டிவ்ஸும் இருக்கு. ஸோ நான் வந்து கண்டிப்பா இந்த 2 கான்ட்ராக்டுமே என்னால முடிஞ்ச அளவுக்கு என்ஜாய் பண்ணியிருக்கேன். இது ஒரு ஒன்ஸ் இன் லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் தான். திருப்பி இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கிடைக்குமான்னு தெரியாது. அதனால தான் நான் இந்த ரிஸ்க் எல்லாம் இருந்தா கூட பரவாயில்ல நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வந்தேன். சோ நிறைய லேடிஸ்க்கு ஃபேமிலி கேரேஜ்னா என்னன்னே தெரியாது. மர்ச்சன்ட் நேவில வேலை பார்க்குற ஆண்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கே ரொம்ப தயங்குறாங்க. ஏன்னா நம்ம இங்க தனியா இருக்கணும், லைஃப் ரொம்ப போரிங்கா இருக்கும், நம்ம கணவரால கூட்டிட்டே போக முடியாது, இந்த மாதிரிலாம் நிறைய நினைக்கிறாங்க. அண்ட் சில தப்பான விஷயங்களை பல பேர் பரப்புறதுனால மர்ச்சன்ட் நேவி ஃபீல்டுல ஒர்க் பண்றவங்களுக்கு ஒரு கெட்ட பேரும் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து பஸ்ட் பண்ற மாதிரி ஃபேமிலி கேரேஜ் உங்களால போக முடிஞ்சனா கண்டிப்பா நீங்களும் உங்க கணவரோட சேர்ந்து போங்க. உண்மையிலேயே நம்ம அங்க போய் பார்த்தாதான் அவங்க எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்றாங்க அப்படிங்கிறது நமக்கு புரியும். ஸோ உங்களுக்கு ஃபேமிலி கேரேஜ் போக ஒரு சான்ஸ் கிடைச்சதுன்னா கண்டிப்பா உங்க குடும்பத்தை கூட்டிட்டு போங்க. லேடிஸா இருந்தாலும் உங்க கணவர் வந்து ஃபேமிலி கேரேஜ் கூட்டிட்டு போக தயாரா இருக்காருன்னா பயப்படாம நீங்க போயிட்டு வாங்க. எல்லா விஷயத்திலையும் நம்ம பாசிட்டிவ் சைட் ஆஃப் லைஃபை மட்டும் தான் பார்க்கணும். ஸோ நீங்க ஒரு தடவை ஆன் போர்ட் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து மர்ச்சன்ட் நேவி கெரியர் பத்தி இருக்கிற பெர்ஸ்பெக்டிவே கண்டிப்பா மாறிடும். நீங்க என்னெல்லாம் வந்து தப்பா புரிஞ்சிட்டு இருந்தீங்க இத்தனை வருஷங்கிறத நீங்க ரியலைஸ் பண்ணுவீங்க. சோ இந்த வீடியோ அவ்வளவுதான் கைஸ். ஃபேமிலி கேரேஜ்னா என்னன்னு இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும். அடுத்த வீடியோல வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாபிக்கோட சந்திக்கலாம். பாய்.